ஹாய்ங்க, நாங்கள் நீங்கள் எங்கே வந்திருக்கோம்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். வந்து பிரஞ்சு புக் பண்ணியிருக்கோம் 12:30 மணிக்கு. கரெக்டாக 12 ஆயிடுச்சு. கரெக்டாக 12 வந்துட்டோம். அங்கே வந்து 100 விதமான ஃபுட்டு கொடுப்பாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஹோட்டல் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஒரு டெடி பேட் இருக்குது. அதில் வீடியோ எடுத்துக்கிட்டியா? கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த கேட் ஓப்பன் பண்ணுறது நின்றுட்டு இருந்தேன். எனக்கு அநேகமாக வரல. எப்படி இருக்குது பிளேஸு? தரமாக இருக்குதா? ஒரு அடி அதில் இந்த கிரேட் கபாப் ஃபேக்ட்ரி. இங்கே பாருங்கள், பொம்மைலாம் இருக்குது. ஃப்ளவர் ஷாப்பும் சூப்பராக. திருவள்ளுவர் சிலை வேறு லெவலில் இருக்குங்க. எந்த டெடி பிடிச்சிருக்கு? ரோஸா? சூப்பரு. எங்க இது? நான் இல்லை, நாம் இல்லை, நீ மட்டும்தான். இது வந்து நான் எங்க? ஆமாம், குட்டீஸ். ஆயிடா தங்கம். அதெல்லாம் பட்டு சாரி இருக்குது. அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம திருவள்ளுவர் சிலை இந்த மாதிரி நிறையா இருக்குது. சூப்பருங்க. நெக்ஸ்ட் வந்து பாண்டாகடைக்கு போய் ஒரு ஹக் வாங்க எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தான் பாண்டாகடைக்கு போகலாம். இந்த பாருங்க ஓப்பன் மேலே எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது. பார்ப்போம். இங்கே கேட்காது. சூப்பரா கேட்காது. மேலே பாரு எப்படி இருக்குங்க, செமையாக இருக்கு. சூப்பருங்க. எப்படி? சூப்பரா, வேற லெவலு. போடு போடு. சூப்பரு. ஹாப்பியா? நேற்று வந்து எனக்கு வந்து இது யானை, இன்னைக்கு பாண்டா. அழகு பாரு, இங்கே பாரு. வேற லெவலில் பொங்கல் செலிப்ரேஷனால அப்படியே பாருங்க. கோபுரம் பொங்கல். நீயே வச்ச பொங்கலா? சூப்பரு. நாங்கள் பாருங்கள், எருது இருக்கு. கீரல் ஒர்க்குங்க, சூப்பருங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து குறி பார்க்குறாங்க பாட்டி. சூப்பருங்க. குறி ஜோசியம் நல்லா பாருங்க. கட்டில் கடை இருக்கு. சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு தம்பி. வேறு லெவலில் 96 ஷோ. உனக்கு என்ன வேணும் வாங்கிடு எதுனாலும். சரி, ஓகே, உள்ளே போகலாமா? ஷாப்பிங் பண்ணியாச்சு. நாங்கள் பிரிஞ்ச் இப்போ ஒரு புக் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். எந்த இடம்னு தெரியுதா? சாப்பிட்ற இடம். வாங்க போய் சாப்பிடுவோம். எங்கே போய் கேட்கணும் தெரியல. ஏழாவே எங்கே போய் கேட்கணும் தெரியல. ஓகேங்க, பிரஞ்சு புக் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாமே சேர்ஸ் எல்லாமே டேபிள்ஸ் எல்லாமே ரிசர்வில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நம்ம டேபிளுங்க. எப்படி பாருங்க, சூப்பராக எடுத்துக்காங்க. கண்டிப்பாக நீ தான் எடுத்துகிட்டு வந்து போ. ஆமாம், சூப்பருங்க. ஓகே ஓகே. டேஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஐட்டம்ஸையும். சரி, வாடகை போய் எடுத்துக்கணும். காலி பிளேட்டாக இருக்குது. இது வேஸ்ட் போடுறதுக்கு தான் பிளேட் அங்கேயே எடுத்து நம்ம எடுத்து சாப்பிடணும். புரியா? இந்த பிளேட் வேஸ்ட் போடுவா? அது தான் முன்ன வரணுங்கிறது இந்த மாதிரி ஹோட்டலுக்கு தான். அப்படியே இந்த சைடு இருக்கிறது சூப்பராக இருக்குது. ஃபுட்டெல்லாம் அங்கே இருக்குங்க. வா, தெரியாமல் இந்த பிளேட் எடுத்துகிட்டு போயிருக்கேன். சரி, இனிமேல் நம்ம ஆட்டமாக கிளம்புவோம். ஆரம்பத்தில் என்ன எடுக்க போகிறேன்?
என்ன அது வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அடுத்தது. ஆமாம், ஓகே ஓகே. வடை வேணாமா? சமோசா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இது என்னப்பா? ம், ஆமாம் பன்னீர் தான். நீ வீட்டில் ஒன்று செய்விய அது மாதிரி இருக்குது. மஷ்ரூம் எடுத்துக்கோ. உனக்கு பிடிச்ச சாக்லேட் இருக்குதுல்ல, அதை அங்கே பாரு ஒலிட்டு இருக்கு அந்த சைடில். போ பக்கத்தில் போ. சாக்லேட்டு சாப்பிட்டு எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே. இங்கே வரல, அது டிஃப்ரெண்டாக இருக்கு. ஓ ஓகே ஓகே, தேங்க்யூ. ம், வர்றோம். சூப்பரா. ஓகேல. என் பிளேட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. லாவண்யா பிளேட்டை பார்த்தீங்களா? 11 ஐட்டம். என்னோடய பிளேட்டில் 4 ஐட்டம் தான் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. ம், சரி ஒன்றும். ம், ஆமாம். என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்ப்போம். இது வந்து ஒயிட் பாஸ்தா, இது ரெட் சாஸ் பாஸ்தா. சிக்கன் லாலிபாப் எடுத்துக்காரு. இது வந்து சிக்கன் லாலிபாப். ஏன் சிக்கன் லாலிபாப் இதை காணுமே? அது எடுத்துட்டு அதான் இது என்ன சிக்கன் லாலிபாப் தானே? அடுத்தது என்னன்னு சொல்லு. இது என்னன்னு சொல்லு. இதெல்லாம் என்னன்னே தெரிலங்க. ஓகே, இந்த பக்கம் என்ன நடக்குது? அந்த லாஸ்ட்டில் என்ன நடக்குது? குக்கிங் நடக்குதோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். வராதியா? ம், ஓகேங்க. இது என்னன்னு தெரியல, வர மாரி ஒன்று இருந்துச்சு. கட்லெட்டா? ம், சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இருந்து சொல்லணும். வரதே சுமாராக இருக்குது. ஊங்குற உன் பிளேட்டு பாரு. என்னமோ டயட்டில் இருக்குமே அப்படிக்குது. என்னதை பாரு. இல்லை, எனக்கு என்னதுன்னா உள்ள வந்து சாப்பிடலாங்கிற ஆசையே போயிடுச்சு. அதுக்கு சும்மா பார்க்குறதுக்கு புக் பண்ணியிருக்கலாம், இல்லை சாப்பிட்றதுக்கே புக் பண்ணேன். ஒன்று டேஸ்ட் பண்ணுமா? பண்டு அது என்னது? ஓ, பீட்சாலாம் ஸ்பூனில் தான். ஆமாம். கத்தி எடுக்கணும் பாத்துக்கு. அப்படியா? நீ பாரு சீஸோட எடுத்துட்டு வந்துக்கிறா. முதல்ல அவசரமா தவறுது. அது பொறுமை அவசியம் இதில். இப்போ சொல்லு. அவசரப்பட்டு உள்ள போட்டு இது நல்லா இருக்குதா இல்லையா? இது இனிப்பாக்கு. இது வந்து தக்காளி போட்டு வச்ச மாதிரி இருக்குது. அதான் என் தலையில் கட்டுற. இது கூட ஓரளவுக்கு நல்லா தான். ம், இது என்ன இல்லை? அது அவ்வளோதான் காலி. வெறும் பிளேட்டு. பிளேட்டு காலிங்க. அடுத்த ரவுண்டுங்க. உனக்கு பிடிச்சது இருந்தால் இப்போ எனக்கு பிடிச்சது நான் எடுக்க போகிறேன். எது சைடு உனக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு படி பார்ப்போம். இதெல்லாம் டெசர்ட்ஸு. லாஸ்ட் டெசர்ட்ஸ். ஏதோ ஒன்று எடுற பார்த்தே வேறு பிரியாணி. இது சரி, பின்னாடி பாரு. ஸ்டார்டிங்
ஒரு இது ஒன்று எடுத்துக்கலாம். இது பேர் என்னன்னு தெரியல. ஓகேவா? பேர் தெரியாத ஃபுட்டு. பேர் தெரியல. நெக்ஸ்ட்டு இது ஒன்று பன்னீர். பன்னீரா? அந்த ப்ரோக்கோலி எடுத்துக்கோ. எது இதுவா? எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவேன். ஓகே, வேறு என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். பீட்ரூட் சட்னி எடுத்துங்க. அப்படியா? உடம்பு நல்லது. அதே வீட்டில் செஞ்சால் சாப்பிட மாட்டான். இங்கே வந்து உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் போட்டுக்கோ. இதுவா? சாலட் பேச்சுக்கு 2 பக்கத்தில் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே போ. கேரட் வேணும்டா. எடுத்துக்கோ. இந்த இது எடுத்துக்கோ. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? எனக்கு பிடிச்சது இது எடுத்துக்க. இது பார்க்குறது என்னமோ வச்ச பண்ணுறது. ஓகேங்க, என்னோடய பிளேட் ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒன்று ஆசையாக இருக்குது. இதில் ஒரு சாக்லேட் இது ஒன்று எடுத்துருவோம். பார்ப்போம். அந்த என்னோ ஒரு பேப்பர் மாரி வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு ஆசை. பார்ப்போம். அதை ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற கேக்கு, இது 2 எடுத்துக்கணும். என்ன ப்ரோ எடுக்கிற? பாப்போடா. ஓகே ஓகே. என்ன ப்ரோ சாப்பிட்ற இறங்கிட்டீங்களா? நான் வேறு இவ்வளோ ஐட்டம் ஃபில் பண்ணிட்டேன். இங்கே பாரு, கேக்கு நல்லாயிருக்கு. உனக்கு பிடிச்ச லட்டு இருக்குது. உள்ள லட்டு. லாவே என்னோடய பிளேட்டை ஃபுல் பண்ணிட்டேன். என்னோடய பிளேட்டில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்னு எனக்கு தெரில. அப்படியா? எனக்கு ஆசையாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ என்னென்ன எடுத்து வந்துருக்கப்பா? நண்டு, மட்டன் கிரேவி, நூடுல்ஸ், பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி. நீ பேர் என்ன? நான் எல்லாமே வித்தியாசமான ஐட்டம். இதெல்லாம் சாப்பிடலாம், நம்ம வீட்லேயே சாப்பிட்டுப்பா. அதனால் அப்படி எடுக்கக்கூடாது. உள்ளே பாருங்கள், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த இந்த இடம் செமையாக இருக்குது. சூப்பர். என்ன சண்டை போட்டுருக்குற? நண்டா? வர்றா பயங்கரமான நாள் பண்ணி. என்னால் இது எதுவுமே சாப்பிட முடியல, அப்படி இருக்குது. என்னால் இது எதுவுமே சாப்பிட முடியல. ஒரு ஆள் சிக்கன் பிரியாணி போட்டு வளர்த்து கட்டுது. மட்டனா? எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னால் சாப்பிட முடியல, இது நிறைஞ்சு போச்சு. அப்படியா? நான் உண்மையுமே ரொம்ப இந்த பொருள் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தாவே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆஹா, நாமளாம் வர முடியாதாப்பா. நீ மட்டும் போய் எடுத்துகிட்டு வரல, நான் வீடியோஸ் மட்டும் ஒன்று எடுக்கிறேன். என்னால் முடியும். என்னப்பா ஸ்பூனை விட்டு இப்போ கைக்க வந்துட்டேன். அதனால் கையில் தான் சாப்பிடுயா? சூப்பரு. என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. நீ ஆனால் பயங்கரமாக எடுத்துக்கிட்டுறப்பா. என் பிளேட் பாரு எப்படி இருக்குன்னு பாரு. நீ வேறு லெவல் பா. நீ சவுண்டாக பேசு. 8 டிஷ் எடுத்துட்டியா? எனக்கு நாக்கு தள்ளுது. அடுத்த ஃப்ளேட் ரீஃபில் பண்ணியாச்சு. லாவே நானும் ரீஃபில் பண்ணிட்டேன். பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சொன்னிச்சு, அதனால் போட்டேன். சூப்பரு. இது நண்டுங்க, வேறு லெவலுங்க. இந்தமாரி சாப்பிடலாமா? எங்கே ப்ரான்? இது ஓ ப்ரானு. ஓ சூப்பரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்ட? இங்கே இவ்வளோ டிஷ் இருக்குது. என்ன உனக்கு டீயா வேணும்? அந்த ரோ வரைக்கும் இருக்குது. அங்கேருந்து இன்னும் 10% தான் சாப்பிட்டுக்கிறோம்னா 90% இருக்குது. ஒரு டீ வேணும், குளிராக இருக்குது. அது என்ன ஏசி ஆஃப் பண்ண சொல்ல முடியும்? போய் கேட்டோம், செஃப் கேட்கணும், யார் கேட்கணும்? நீ மட்டும் அப்படியே வச்சிருக்கிறடா. நான்லாம் பாருங்க பாரு, ஃபுல்லும் காலி பண்ணிடுறேன்.
சாப்பிட முடியல. சாப்பிட்டு வா, அடுத்த பிளேட் எடுக்கணும். ஓஹோமா, என்னால் முடியல. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்டா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன், வீடு வீடு. ஓ, அந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டீங்க. சூப்பரா. ஃபஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணிட்டு வந்த? சூப்பருங்க. என்ன எடுக்கணும்னு சொல்லு. இதுவா? சூப்பர். வாட்டர்மேன். ஓகே. எனக்கும் பிளேட்லேயே போட்டு வந்துடலாமே. ஆ, போட மாட்டியா? இதெல்லாம் ஸ்வீட் ஐட்டம். ஸ்வீட் எடுக்கிற? சரி, ஓகே. அந்த ஸ்வீட் நல்லா இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் இருக்குது. அதோ டேஸ்ட் பண்ணி பாரு. நான் போய் எனக்கு எடுத்துகிட்டு வரேன். லாவே டெசர்ட் ஐட்டம் முடிச்சிட்டியா? இது சாப்பிட்டு திருப்பி சாப்பாடு பொடி தோசை. இது முடிச்சுட்டு அடுத்து பொடி தோசையா? சாப்பாடு என்ன எல்லாமே இருக்குது. கருவேப்பிலை பொடி, கறி சாப்பாடு, பானிபூரி, என்னால் முடியல. டிஃப்ரெண்ட் ஐட்டமாக இருக்குது. என்னால் முடியல. கொஞ்சம் தான் எடுத்து வந்துருக்கேன் நான். நீ வேறு லெவல் லீவன்யா. அதாவது என்னாலும் உண்மையாலுமே முடியல. இப்போ கிட்ட ஒரு 30 ஐட்டம் தான் சாப்பிட்ருப்பேன். நீ கிட்டத்தட்ட ஒரு 50 ஐட்டம் சாப்பிட்ருப்ப. சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 20 ஐட்டம் சாப்பிட்ரு. ஆமாம். புரியல. புரியல. இப்பியா கிட்டத்தட்ட எவ்வளோ சாப்பிட்ருப்ப? 5 எவ்வளோ சாப்பிட்ருப்பேன்? மோகா, என்னால் முடியல. போலவே நான் வேணா உனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ பாட்டுக்கு வளர்த்து வாங்கிட்டு. அப்படியா? அந்த மாதிரி தண்ணி தான் நான் நிறைய குடிச்சிட்றேன். என்னால் சாப்பிட என்னவே. அடுத்த ரசமா? ரசம்லாம் சாப்பிட்டா முடிஞ்சதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி சாப்பிடலவே ப்ளீஸ். ஒரு நார்மலாக எவ்வளோ சாப்பிட்ருவேன்? 50 சாப்பிட்ருவியா? ரசம் குடித்தா முடிஞ்சது, அவ்வளோதான். குடிச்சிடலாமா? குடிச்சிடலாமான்னு சொல்லு. ரசத்தை சாப்பிட்டு கொஞ்சம் ஜீரணம் பண்ணி உன்னால் முடியும். லாவண்யா, எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நான் காரமாக தான் கேட்டேன். ஸ்வீட்டாக கொடுத்துட்டாங்களா? சொல்லுப்பா. குளிக்குதா? இப்போ தான் முதல் தண்ணியை குடிக்கிற பண்ணி எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ நேரத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி தண்ணி குடிச்சிருப்பேன். நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிற. ஆச்சரியமாக இருக்குது. அது எதனால் நீ குடித்த? இந்த பானிபூரினால். சரியா? என்ன எல்லாத்தையுமே காலி பண்ணுறிய? ம், முடிஞ்சா? சூப்பரு. 50 தான் சாப்பிட முடியாதா? ஏய், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று கூட கொஞ்சம் கூட சாப்பிட முடியாதா? ஐயா, ரைட் சரி. ஆங்க, எல்லா டிஷ்ஷுமே சாப்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட 100 டிஷ்ஷில் ஒரு 50 டிஷ் தான் சாப்பிட்ருப்போம். 50 தான் 40 தான் சாப்பிட்ருப்போம். இதுக்கு மேலே சாப்பிட முடியல. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மதியம் வந்து 12:30 மணிக்கு வந்தோம். கிட்டத்தட்ட மணி 3:30 மணிக்கு தான் முடிக்க போகிறோம். உண்மையிலும் நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் போயிடும்னு நினைச்சோம். ஆனால் இவ்வளோ நேரம் உள்ள உட்காந்து சாப்பிட்டோம். டைம் தான் பத்தல. சூப்பருங்க. எல்லாமே சும்மா வெரைட்டிஸ் வேறு மாதிரி தான் இருந்தது. எங்களால் சாப்பிட முடியல. கீழே பாருங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. லிமிட்டாக சாப்பிடணும். எது வேணுமே பார்சல் பண்ண சொன்னால் பண்ணிட்டு வரணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, பாய்ங்க. சூப்பருங்க. ஹாப்பிங்க. முடிச்சிடும். நல்லது. அடுத்த ரவுண்டா? பாதி தான் சாப்பிட்ருவோம். 50 டிஷ் தான். பிரஞ்சு சூப்பருங்க. லொக்கேஷன் சூப்பரு. 90 கிட்ஸு
எனக்கு பிடிச்சது இது. இது ரெண்டும் பிடிக்கும். ஓகே எடுத்துட்டாங்க. அதே பின்னாடி இந்த அக்கா எப்படி பேசுனாங்க, செம்ம ஜாலி. பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. 90 கிட்ஸ் மிட்டாயை வந்து ஃப்ரீயாக அமௌண்ட்டான்னு கேட்டோம், எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. சூப்பருங்க. ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சாச்சு. எவ்வளோ பில் வந்ததுன்னா 4000 ரூபா. 4000ங்க. 4000 சூப்பர். வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. எதுவுமே டேஸ்ட் முக்கால்வாசி பண்ணல நாங்கள். இங்கே தான் இல்லை பல்லாங்குழி இல்லைம்மா, பல்லாங்குழி வயிறே ரொம்பிடுச்சு. எனக்கு தான் முடியல. சூப்பர். போகும்போது ஹாப்பி, வரும்போது ஹாப்பி, பாண்டா ஹாப்பி. ஓகே சூப்பர். சூப்பருங்க. எங்கள் பையன் வேற அவ்வளோதானா பை. அவ்வளோதான் கிளம்பும். எங்கள் குரூப்போட வந்தீங்க எல்லாமே அவங்க. நான் ஃபஸ்ட்டில் நினச்சிட்டு நான் இதுக்குள்ளே போகணும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போன மாதிரி தான் தெரிஞ்சு உள்ளே இருக்குது நம்ம போகிறது. நான் அவங்கள்ட்ட வந்து என்ன சொன்னேன், இதில் போகணும் தான். ஓகேங்க வாங்க முடிச்சிடலாம். முடியல. வேறு லெவலுங்க. ஓகே வெளியில் கிளம்பிடலாம். எல்லாம் போக மாட்டோம்னு சொல்லி பயங்கரமாக பண்ணிட்டோம். ஓகேங்க நம்ம போன ஹோட்டல் இது தாங்க. வெளியில் இருக்கிற வியூ, உள்ளே இருக்கிற வியூ பார்த்தோம். இப்போ வந்து என்னப்பா பண்ணிட்டுக்கிறேன்? போகலாம் 90 கிட்ஸ் மிட்டாய். சூப்பர். நீ சண்டேங்கிறதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஃபுல் க்ரௌடு. முடியலையா? பாய் சொல்லி முடிச்சிரு போகலாம். சரி ஓகேங்க வீட்டுக்கு போகலாம். சிரிச்சுட்டு சொன்னா தான் நான் விடுவேன். வீட்டுக்கு போகலாம். செம ஹாப்பிங்க. பயங்கரமாக இருக்குது. வெளியில் வந்துட்டோம். ஏன் வெளியில் வந்தோம் அப்படின்னு தோணுது. பயங்கரமாக இருக்குது. ஏன் வெளியில் தோணுது? ஆனால் சாப்பிட தான் முடியல. சாப்பிட வேறு லெவலுங்க. ஓகேங்க பாய் முடிச்சிடலாம். ஓகே பாய்.